வாயில்லா ஜீவன்களுக்கு உடம்புல உள்ள அந்த நோய்களை எல்லாம், காயங்களை எல்லாம் குணப்படுத்தி அதனுடைய மறுவாழ்வு அளித்ததுக்காக உங்களுக்கு அந்த ஆத்மா வந்து பார்த்திங்கன்னா உங்களை வாழ்த்தும். அதனுடைய வாழ்த்து பார்த்திங்கன்னா காலபைரவருடைய வாழ்த்து மாதிரி, அவரே உங்களை ஆசீர்வாதம் பண்ண மாதிரி. உடனே நீங்கள் காதலாக இருந்தாலும் சரி, இல்லை தொழில் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இல்லை செய்வின பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்கனாலே போதும், உடனே உங்களுக்கு வந்து காலபைரவர் உங்கள் முன்னாடி வந்து நின்று உங்களுக்கு அந்த கஷ்டங்களை எல்லாம் சூரியனை கண்ட பனி போல் உங்களுக்கு விளையிடும். அப்படி ஒரு அற்புதமான ஒரு தாந்திரிகமான ஒரு முறை. இதை ரொம்ப நான் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த ஒரு விஷயம் கிடச்சிட்டா லைஃப்பில் நான் முன்னேறிடுவேன் அப்படின்னு நினைக்கிற யாராக இருந்தாலும், நான் சொன்ன மாதிரி ஆதரவற்ற தெருநாய்களுக்கு உடல் நோய்களை குணமாக்கி அதனுடைய ஆத்ம வாழ்த்தை நீங்கள் பெறுறது மூலயமா உங்களுக்கு வாழ்க்கையில் உள்ள அனைத்து சுப நிகழ்வுகளும் உடனே நடைபெறும். நீங்கள் எந்த அளவுக்கு அந்த நோயை குணப்படுத்துனீங்களோ அதை விட வேகமாக உங்களுக்கு எல்லா நல்லதும் வாழ்க்கையில் நடைபெறும். அதாவது உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றிக்கிறதுக்காக மட்டும் நான் சொல்லலை. ரோட்டோரங்களில் கிடைக்கிற எந்த ஒரு ஜீவனாக இருந்தாலும், வாயில்லா ஜீவனாக இருந்தாலும், அதை கொஞ்சமாவது மதித்து அதுக்கு ஏற்பட்ட காயங்களை நீங்கள் போக்கி அதுக்கு நீங்கள் ஒரு வேளை உணவாவது நீங்கள் அழிச்சிட்டு வந்தாலே போதும். உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் கோயில் குளத்துக்கு எதுக்கும் போக தேவையில்லை. அதை மட்டும் பண்ணாலே போதும், உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும்.